ஹாய்ங்க, நான் பிரியா. இது வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்ததுங்க. நம்ம சாரீ சேலஞ்சை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சரடுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் வந்து எப்போவுமே நான் குளித்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன். அப்போ தான் அது வந்து நல்லா காஞ்சிருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். இந்த சாரீ வந்து கரெக்டாக ஜோஷ்னியோட ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை கட்டியிருப்பேன், அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் கட்டும்போது நம்ம ப்ளவுஸ் பிரித்து தான் கட்டணும். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு நம்ம சாமி ரூமுக்கு வந்து தீபம்லாம் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டுருந்தேன். சுக்கரஹோரையில் 1 to 2க்குள்ளே தீபம் பற்ற வைக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தாங்க சாமி கும்பிட்டுருந்தேன். லக்ஷ்மிக்கு முருகருக்கு மட்டும் முல்லைப்பூ வச்சு ரோஸும் வச்சுருந்தேன். மீதி சாமிக்கெல்லாம் நம்ம செடியில் இருந்த பூவும் கடையில் வாங்கின பூவும் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்துங்க முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம், அப்புறம் தயிர் பறி ஊற்றி வச்சுருந்தேங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமை சாம்பார் அப்படிங்கிறது நம்மளோட பழக்கமாகவே மாறிடுச்சு. காய் மட்டும் மாற்றி மாற்றி போட்டு ஏதாவது ஒரு சாம்பார் கண்டிப்பாக வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டேங்க. இந்த சாரீ சேலஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ண மாதிரி இருந்ததுங்க. நானும் வந்து வாரம் கட்டணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேங்க 2 நாளைக்கு முன்னாடி. அம்மா வந்து முல்லைப்பூ கட்டி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த பூ தான் வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் ரோஸ் பூத்திருந்தது. ரோஸ் வந்து ஜோஷ்னிக்கு வச்சு விட்டுட்டேங்க காலையிலேயே. பூவையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டேங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் லக்ஷிதாவும் ஜோஷ்னியும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கங்க. ஜோஷ்னி வந்து டான்ஸுக்கு சேர்ந்துருந்தாளுங்களாமாங்க. அது டான்ஸ் ஆடும்போது லக்ஷிதா பார்த்துருக்கா. அதை எப்படி ஆடி காமிக்கிறான்னு பாருங்கள். ஜோஷ்னி இப்படி ஆடுனான்னு. ஈவினிங் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து ஊஞ்சலில் சாமி வச்சுருந்தாங்கங்க. இனி 4 வெள்ளிக்கிழமையுமே இப்படி தான் பூஜை ஆகும் சாமிக்கு. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட் டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.